அதனால வெற்றிமாறனுடைய சிந்தனை வேற மாதிரி. இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு இது இந்த விஷயம் இந்த படத்தை இந்த மாதிரி இந்த கதையை வச்சு பண்ணோம்னா சக்ஸஸ் ஆகும் ஒரு இது இருக்குது. சக்ஸஸ் ஆகாவிட்டாலும் கூட பேசக்கூடிய படமாக இருக்குது. சில படங்கள் நீங்கள் சக்ஸஸ் ஆகாவிட்டாலும் கூட காலம் கடந்து பேசிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அவர் பேசும்போது சொல்லுவார் சார், என்னோட படங்கள் தான் என்னோட அரசியல்னு சொல்லுவார். அவர் எந்தெந்த ஒரு படம் எடுக்கிறாரோ அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலை வந்து பேசும் சார். அவரை டைரக்ஷன் பண்ணோன்னு விஜய் காத்துட்டு இருந்தார். அவர் இன்னும் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இவரால் முடியலை. அவர் நினைச்சிருந்தா உங்களுக்கு வந்து கமர்ஷியலாக வந்து இது வரைக்கும் எக்கச்சக்கமான படங்கள் எடுத்திருக்கலாம். ஆனால் இவர் ஒரு 17 வருஷமா நம்பர் 1 டைரக்டராக இருக்காரு. அவர் எப்போ அந்த சர்க்கிளை சறுக்குவாருன்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் இருக்க ஒரு சிலர்னு சொல்ல முடியாது சார், நிறைய பேர் வந்து அதுக்காக காத்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு நண்பர் வட்டம் வந்து சரியான ஆட்களை சரியான புத்தகங்கள் வச்சுக்கிட்டீங்க. சொல்லுவார்களே சிந்தனை, அதாவது அந்த தத்துவம் முக்கியம்னு, அந்த தத்துவம் வச்சு நீங்கள் உள்வாங்கி புரிய வச்சுட்டீங்க போகும். இந்த வெற்றிமாறன் அந்த தொடர் வெற்றிக்கு காரணம் என்ன சார்? அவர் வந்து இந்த பாலு மகேந்திரா பட்டறையிலேருந்து வந்ததுனால இந்த வெற்றி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரா? இல்லை, பாலு மகேந்திராக்கிட்டேருந்து 4-5 பேர் வந்திருக்காங்க. ஆனாலும் கூட இவர் அதை தாண்டி நிற்கிறார். பாலு மகேந்திராக்கிட்ட நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணலாம், டைரக்ஷன் அவ்வளோதான். இவர் வந்து தனக்கான அந்த கதாபாத்திரங்களை உருவாக்குறார். அவருடைய சக்ஸஸுக்கு காரணம் மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நம்ம சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் சினிமா மூத்த பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வெற்றிமாறனோட படம் வருதோ அப்பப்போலாம் அந்த படங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்தையும் ஏற்படுத்தும் சார். விசாரணை வந்தது மிகப்பெரிய அளவு போயிடுச்சு இல்லையா? அதான் அப்போ எல்லாருக்கும் நம்ம ஒரு கேள்வி, யார் இந்த வெற்றிமாறன்னு கேட்பாங்க சார். இப்போ நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ வெற்றிமாறன் சொல்கிற இந்த ஆரம்ப காலகட்ட சினிமா எப்படி இருக்குது? வெற்றிமாறன் வந்து ஒரு நல்ல படித்தவர். அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய டாக்டர் வந்தவர். கால்நடை மருத்துவத்துறையில் ஒரு விஞ்ஞானியாக இருந்திருக்க டாக்டர் வந்து நல்ல பட்டமெல்லாம் பெற்றிருக்காரு. சில விருதுகளையும் பெற்றிருக்காரு. அவங்க தாயார் வந்து மேகலை சித்திரவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் ஒரு ரைட்டர். எனக்கு ஒரு 10-15 ரைட்டு புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இவரும் எழுதியிருக்காரு. ஆனால் இவர் எடுத்த படங்களில் வந்து பொல்லாதவன் தவிர மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரைட்டியான படங்கள். எப்படி அவர் இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்தார் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல. ஆரம்பத்தில் ஒரு பத்திரிகையாளராக இருக்கார். கதைகள்லாம் எழுதுறாரு. அவர் இப்போ வந்துட்டு அதுக்கு பிறகு வந்து சன் டிவியில் கதை நேரம்னு ஒன்று வந்துச்சு. கதை நேரம்னு பாலு மகேந்திரா பண்ணார். 52 வாரங்கள். அதுக்காக பல பேருடைய கதைகள் படிக்கப்பட்டது. இவர் வந்து நிறைய படிப்பார். நிறைய கதைகள் படித்து அவர் கூட உட்காந்து டிஸ்கஷன் பண்ணி அதை ஸ்க்ரீன் பிளே பண்ணி ஒரு சிறுகதைன்னா ஒரு 4 பக்கம் வந்துருக்கு. அது நீங்கள் அரை மணி நேரத்துக்கு பண்ணி ஆகணும். அது ஸ்க்ரீன் பிளே பண்ணி இது பண்ணியிருப்பார். அதெல்லாம் உட்காந்து பண்ணி 52 வாரங்கள் பண்ணும்போது நிறைய அவர்கிட்ட வந்து கற்றுக்கிறாங்க. அதுக்கு பிறகு 2 படங்கள் வந்து ஜூலி கணபதி, அப்புறம் இது ஒரு கணாக்காலம். இது ஒரு கணாக்காலம்ல இவரை நீங்கள் தனுஷை மீட் பண்ணுறாரு. தனுஷ் மீட் பண்ணும்போது தனுஷுடைய அந்த உணர்வு, பேசுகிற இது, அந்த படத்துக்கான உழைப்பு இதெல்லாம் பார்க்கும்போது சரி தனுஷோட அந்த நட்பு தொடருது. அடுத்து நெடுஞ்சாலை ஏதோ ஒரு தொடர் ஒன்று பண்ணணும்னு பார்க்குறாரு. 500 எபிசோட் வர மாதிரி அவர் பண்ணணும்னு பார்க்குறாரு. பெரிய ஒரு இது பண்ணணும்னு பார்க்குறாரு. அது ஒரு ஷார்ட் ஃபிலிமாகவும் உருவாக்கணும்னு பார்க்குறாரு. அது நடக்கலை. பிறகு நடந்ததாக சொல்லுவாங்க. அது நடக்கலை. அப்போ அதுக்கு பிறகு வந்து இவரோட இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்த பிறகு தான் தனுஷ்கிட்ட ஒரு கதையை சொல்கிறார், பொல்லாதவன். இந்த பொல்லாதவன் கதை வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பெரிய ஒரு பேர் கொடுக்குது. அதில் தான் ஆடுகளம் வருது. ஆடுகளம் பார்த்தீங்கன்னா அது வந்து இவருடைய ஸ்க்ரீன் பிளேக்காகவும் இவருடைய டைரக்ஷனுக்காகவும் வருது. அதே மாதிரி உங்களுக்கு விசாரணை ஒரு மாறுபட்ட கோணத்தில் வேற மாதிரி கொண்டு வருது. அதுக்கு பிறகு அசூரன், இந்த மாதிரி படங்கள் எல்லாமே அவர் சில பேர் இவனுடைய நாவல்களை படித்து கொண்டு வர்றாரு. இன்னைக்கு இருக்கிற பல டைரக்டர்கள் பார்த்தீங்கன்னா உல்டா பண்ணுவாங்க. அல்லது அடுத்த படத்தில் பார்த்து அந்த காட்சி உருவி அதுக்கேற்ற மாதிரி சீன் உருவாக்குவாங்க. இதெல்லாம் அப்படி கிடையாது. இவர் வந்து அந்த நாவல்களை படிக்கிறார். முறைப்படி படித்து அந்த நாவலுடைய ஆசிரியருக்கான ஒரு தொகையை கொடுத்து வாங்கி புத்தகமாக இது பண்ணுறார், படமாக. அப்படி தான் உங்களுக்கு ஆடுகளம் உட்பட எல்லாமே பண்ணிட்டு, அசூரன் உட்பட எல்லாமே அப்படி தான். இப்போ அவர் பேசும்போது சொல்லுவார் சார், என்னோட படங்கள் தான் என்னோட அரசியல்னு சொல்லுவார். அவர் எந்தெந்த ஒரு படம் எடுக்கிறாரோ அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலை வந்து பேசும் சார். அந்த மாதிரி இதுக்கு முன்னாடியும் இதுக்கப்புறமும் எந்த ஒரு டைரக்டருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க.
அந்த மாதிரியான படங்களை தான் தொடர்ந்து வந்து பண்ணுறாரு. நம்ம ஒரு யாரும் பண்ணாத ஒரு படமாக பண்ணணும்னு பார்க்குறாரு. அது ஒரு நல்ல முயற்சி தான். பார்த்தீங்கன்னா ரஞ்சித் பண்ணுறார். ரஞ்சித் அவருக்கான ஒரு அரசியல் பண்ணியிருக்கு. அவருக்கான ஒரு அரசியல் அவர் வந்து என்னுடைய படங்கள் எல்லாமே அரசியல் தான் பேசுவோம் அப்படின்பார். அதேமாதிரி ரஞ்சித் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவருடைய அம்பேத்கர் குறித்த புரிதலோடு அதை பேசிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் குறித்த ஒரு மிகப்பெரிய சர்ச்சை இன்றைக்கி நாட்டிலே உருவாகிட்டு இருக்கு. அது அம்பேத்கர் குறித்த விஷயங்கள் நான் நிறைய அவர் ரஞ்சித் வச்சுருப்பார். இவர் வந்து எல்லாமே கலந்து வச்சுருப்பார். பெரியாரிஸ்ட்டு, அப்புறம் அவங்க அப்பா வந்து பெரியாரிஸ்டாக கொஞ்சம் இது இருந்திருக்காரு, உணர்வாளராக இருந்திருக்காரு. ஏன்னா வேலூரில் ராணிப்பேட்டையில் அங்கே இருந்தாங்க. முதல்ல கடலூர் அவங்க மாவட்டம், கடலூர் மாவட்டத்தில் அவங்க பிறந்தது வளர்ந்தது. பிறகு சென்னையில் இருக்காங்க. வேலூரில் வந்து அவங்களுக்கு அங்கே வேலூரில் ராணிப்பேட்டையில் தான் அவங்க அங்கேருந்து அவங்க அப்பா டாக்டராக இருந்து அப்படியே சில பணி பண்ணுறாங்க. அது பிறகு இவர் சென்னைக்கு வந்தார், கல்யாணம் பண்ணிட்டு அது பிறகு வந்துடுறாங்க. இங்கேருந்து அவங்களுடைய தொழில் தொடர்ந்து அது இவர் வந்து மாறுபட்ட படங்கள் பார்க்குறாரு. நீங்கள் சார்லி சாப்ளினுடைய படங்கள், அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படமும் ஒரு கதை சொல்லும், வெவ்வேறு கோணத்தில். இவரை கொஞ்சம் சிலதுக்கு வந்து கொஞ்சம் சீரியஸாக கொண்டு வந்துடுறாரு. சார்லி சாப்ளின் ஜாலியாக கொண்டு வந்திருப்பார். அவர் வந்து ஹிட்லரை பற்றி ஒரு படம் பண்ணியிருப்பார். ஹிட்லரே வந்து பார்த்துருப்பார் அந்த படம். ரகசியமாக ஹிட்லரே வந்து உட்காந்து ஹிட்லரை பற்றி ஒரு நெய்யாண்டி பண்ணுற படம். ஹிட்லரே வந்து ரசிச்சுட்டு போயிருப்பார். அவன் யார் நான் கூப்பிட்டு அடிக்கடின்னு சொல்லலை. அவர் ரசிச்சுட்டு பார்த்துட்டு அப்படியே ஹிட்லரே போயிருப்பான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சார்லி சாப்ளினுடைய அந்த கதாபாத்திரங்கள் அப்படி உருவாக்குனாரு. இவர் வந்து கொஞ்சம் சீரியஸோடு கொண்டு வர்றார். ஆனால் இன்னைக்கு வந்து அவசியமாக இருக்குது. இன்னைக்கு ரொம்ப ஜாலியான ஒரு இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து லவ்ங்கிறதும் கிடையாது. இன்னைக்கு லவ்னா ரூம் போகிறது அப்படின்பார்ல விவேக் அந்த மாதிரி போயாச்சு. அதெல்லாம் தாண்டி இந்த மக்களுக்கு ஒரு சீரியஸான இந்த அரசியல், இந்த புரிதல் கொண்டு வந்தோம். இன்னைக்கு இருக்கிற அரசியல் என்ன, இந்த அரசியல் எப்படிப்பட்டது, எல்லாம் ஜாதியை சார்ந்து ஜாதிக்காக ஜாதி ஓட்டுக்கள் பிரிக்கிற மாதிரி, அப்புறம் மதத்துக்கான போராட்டங்கள், அப்புறம் மசூதி உடைக்கிறோம், இது பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்க விஷயங்கள் இல்லையா, அதெல்லாமே அவர் கொண்டு வர்றாரு. இதெல்லாம் வந்து அது ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு இதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. இப்போ ஆனால் இவர் ஒரு 17 வருஷமாக நம்பர் 1 டைரக்டராக இருக்காரு சார். அவர் எப்போ அந்த சறுக்குவாருன்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் இருக்க ஒரு சிலர்னு சொல்ல முடியாது சார், நிறைய பேர் வந்து அதுக்காக காத்துட்ருக்காங்க. அப்படி இருந்தும் தொடர்ந்து வந்து அந்த வெற்றிகளை வந்து கொடுத்துட்டு வராரு. அவர் சுற்றி இருக்கிற ஒரு சில நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நண்பர் வட்டம் வந்து சரியான ஆட்களை சரியான புத்தகங்கள் வச்சுக்கிட்டீங்க. இப்போது சொல்லுவார் இல்லையா, சிந்தனை, அதாவது அந்த தத்துவம் முக்கியம்னு. அந்த தத்துவம் வச்சு நீங்கள் உள்வாங்கி புரிய வச்சுட்டீங்க போகும். ஆனால் அடுத்து வாடிவாசல்னு ஒன்று பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த வாடிவாசல் பண்ணும்போது இதில் என்னென்னா அவரை டைரக்ஷன் பண்ணோன்னு விஜய் காத்துட்டு இருந்தார். அப்புறம் இன்னும் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இவரால் முடியலை. சில படங்கள் ரொம்ப லேட்டாக போயிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு அவர் நினைச்சிருந்தா உங்களுக்கு வந்து கமர்ஷியலாக வந்து இது வரைக்கும் எக்கச்சக்கமான படங்கள் எடுத்திருக்கலாம். 10 நாளில் ஒரு மாதத்தில் டக் ஒன்று தூக்கி போட்டு முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போயிட்டே இருக்கலாம். அவர் பண்ணவே இல்லை. வட சென்னை அதுக்காக அதோட செகண்ட் ஹாஃப் இருக்கும். இதுக்கு அசூரனுக்கு ஒரு செகண்ட் ஹாஃப் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 3வது வரும் என்னன்னு நினைக்கல. எனக்கு எப்படி தான் நினைக்கிறேன், சூரியவுடைய கதாபாத்திரம் டெவலப் பண்ணி விடுதலை 3 வருமா என்னன்னு தெரியல, வந்தாலும் வரலாம். ஆனாலும் இப்போ அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது என்னன்னா, படம் வந்து நிறைய நாள் எடுக்கிறாரு, இதனால் ப்ரொடியூசருக்கு வந்து ரொம்ப அழிகிறாங்க, அது பெரிய லாபமும் இருக்க மாட்டுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார். இல்லை, சில படங்கள் வந்து இந்த ஒரு பெரிய லெவலில் இந்த படங்கள் வந்து சின்ன லெவலில் வரும்போது உங்களுக்கு வரும். ஆனால் வந்து இப்போ வெற்றி அடைஞ்சிடும். அது மிகப்பெரிய லெவலில் போகாது. இந்த படங்கள் பெரிய ஆர்டிஸ்டாக வரும்போது ஒரு பெரிய லெவலில் போகும். ஃபியூச்சரில் போக போக உங்களுக்கு வந்து இப்போ மற்ற ரைட்ஸ் வரும் இல்லையா, ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் வரும்போது அங்கெல்லாம் போகும்போது பேன் இண்டியா மாதிரியான ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும். அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா இவருடைய ஒர்க் பண்ணுற ஸ்டைல் அப்படி ஒவ்வொன்றும் இவராக தான் உட்காந்து பண்ணணும்னு பார்க்குறாரு. இவர் தான் டைரக்ட் பார்க்கணும் அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு லேட் ஆகும். அது சில பேர் என்ன பண்ணுவோம், அதை இவங்க பார்த்துக்குவோம் இவங்க பார்த்துக்குவாங்கன்னு விட்டுட்டிங்கன்னா பார்த்துக்குவாங்க. சில நேரங்களில் வந்து சங்கரே முழுசாக ஒர்க் பண்ண படம் தான் இந்தியன் 1. அப்படி அசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்த படம் தான் இந்தியன் 2. அதில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, அது அந்த ஒர்க்குக்கானது தான். அது மெனக்கெடல் இருந்து அந்த மெனக்கெட்டு உட்கார்ந்து பண்ணும்போது எப்படி ஒரு சக்ஸஸ் ஆகிடும். அதுக்காக இந்த வெற்றிமாறன் அந்த தொடர் வெற்றிக்கு காரணம் என்ன சார்? அவர் வந்து இந்த பாலு மகேந்திரா பட்டறையிலேருந்து வந்ததுனால இந்த வெற்றி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரா? இல்லை, பாலு மகேந்திராக்கிட்டேருந்து நிறைய 4-5 பேர் வந்திருக்காங்க. ஆனாலும் கூட இவர் அதை தாண்டி நிற்கிறார். பாலு மகேந்திராக்கிட்ட நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணால் டைரக்ஷன் இல்லை, அவ்வளோதான். இவர் வந்து தனக்கான அந்த கதாபாத்திரங்களை உருவாக்குறாரு. நிறைய புக்ஸ் படிக்கிறாரு, அதுலேருந்து சில கதாபாத்திரங்களை உருவாக்குறாரு.
அந்த கதாபாத்திரங்களை நீங்கள் உருவாக்கணும். புது புது கதாபாத்திரங்கள் வரும்போது தான் அதை பார்க்குறவங்களுக்கு ஒரு நவீனத்தை. நீங்கள் ராஜான்னு ஒரு படம் பண்ணியிருப்பார்ல இவர், ஒரு அஜித் ஒன்று பண்ணி அந்த காலத்தில் மட்டும். இப்போ இவர் பண்ணுற படங்கள் எல்லாமே அசூரன் எடுத்துட்டாலும் ஒரு நாவல் தான் அது, பூமணியுடைய நாவல் அது. இந்த மாதிரி நாவல்கள் நீங்கள் நிறைய நாவல் இருக்குது. நீங்கள் சொல்லப்படாத நாவல்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுலேருந்து படிக்கும்போது சில விஷயங்கள் எடுத்துக்குவாங்க. அதில் ஒரு சின்ன கதாபாத்திரங்கள் கூட நீங்கள் முதல் மரியாதையில் கூட அந்த விரலில் கடிச்சு வாயில் கடிச்சிருப்பாரு பாருங்க, அது ராஜநாராயணனுடைய நாவலில் இருக்கிற ஒரு பீஸ். இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது புதுசாக ஒரு சீன் வைக்கும்போது தான் நீங்கள் கவனிக்கப்படுவீங்க. இப்போ வாடிவாசலுக்கு ஒரு மிகப்பெரிய இது இருக்குது. சூர்யா பண்ணாருன்னா, சூர்யா ஏன் பண்ணலைன்னா, ஏற்கனவே அவர் மிதப்பில் கொஞ்சம் இருந்தார். அந்த கங்குவா வரும், மிகப்பெரிய வந்துடும் அப்படின்னு பார்த்தாரு. கருணா வரும் அப்படின்னு பார்த்தாரு ஹிந்தியில். அதெல்லாம் இதாகல. அது கங்குவா இதானதுனால உங்களுக்கு இதாகிடுச்சு. ஏறக்குறைய ஒரு வாடிவாசல் பண்ணியிருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய ரேஞ்சில் போகும். நீங்கள் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இப்போ அவர் வெற்றி தர வேண்டிய அவசியத்தில் இருக்காது சூர்யா. சூர்யாவுடைய வெற்றிக்கே வெற்றிமாறன் தான் காரணம். அவசியமாக இருக்குது அவருக்கு. அதனால் வெற்றிமாறனுடைய சிந்தனை வேறு மாதிரி இருக்குது. இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயம், இந்த படத்தை இந்த மாதிரி இந்த கதையை வச்சு பண்ணோம்னா சக்ஸஸ் ஆகும் ஒரு இது இருக்குது. சக்ஸஸ் ஆகாவிட்டாலும் கூட பேசக்கூடிய படமாக இருக்குது. சில படங்கள் நீங்கள் சக்ஸஸ் ஆகாவிட்டாலும் கூட காலம் கடந்து பேசிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். தேவதாசங்கிறது எப்போ எடுத்தது, இப்போ 70 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கதை இன்றைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா. தேவதாஸ் பல வருஷங்கள் எடுத்துட்டாங்க. கன்னடத்தில், தெலுங்குல, பெங்காலில், ஹிந்தியிலே 2 வாட்டி எடுத்துட்டாங்க. ஹிந்தியில் 2 வாட்டியும் சக்ஸஸ். அது ஒரு முறை திலீப் குமார் நடிக்கிறார், இன்னொரு வாட்டி இவர் பண்ணுறாரு ஷாருக்கான். இதுதான் இந்த கதை தான் முக்கியம். அவருடைய சக்ஸஸுக்கு காரணம் நல்ல கதைகளை செலக்ட் பண்ணுறது தான். வெற்றிமாறன் பற்றி தெரியாத பல விஷயங்கள் சொன்னீங்க சார். ரொம்பவே நன்றிகள் சார். எங்களுடைய இவ்வளோ நேரம் பங்கு நம்பிக்கை. நன்றி சார்.